ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று ஆய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். இங்கே கவனிக்க வேண்டிய மற்றொரு அரசியல், பாஜக எடுத்துக்கக்கூடிய அரசியல் இப்போ ஒரிசாவில் பிஜு பட்நாயக்கும் மோடியும் ரொம்ப எதிர்நிலையில் இருக்கிறாங்க. இது ரொம்ப காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு எதிர்நிலை வருது. ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட ஒரு பாஜகவுக்கு ஒரு ஃபேவரான நிலையில் தான் அங்கே ஸ்டேட் இருந்தது. இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு எதிர்நிலை வந்திருக்கு. அப்போ மோடி முன்னெடுக்கிற ஒரு விஷயம், ஒரிசாவினுடைய பாரம்பரியம், ஒரிசாவினுடைய பூர்வீக குடிகள், அவங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் யாரோ ஒரு தமிழருக்கு முக்கியத்துவம் தராங்கங்கிற அந்த விஷயத்தை பாஜகவினர் அங்கே எடுக்கிறாங்க. இந்த அரசியல் அங்கே எப்படி போகும்னு பார்க்குறீங்க ஒரிசாவில்? நான் கேட்குறேன், இவர் ஏன் வாரணாசியில் போய் கண்டெஸ்ட் பண்ணுறாரு? இவர் குஜராத்தி தானே. இவர் குஜராத்தில் போய் கண்டெஸ்ட் பண்ண வேண்டியது தானே. அப்போ ஒரு இந்தியனாக இருப்பவர் எங்கே வேணாலும் போய் போட்டி போடலாம். அதே மாதிரி ஒரு இந்தியனாக இருப்பவர் எந்த மாநிலத்தில் போய் பணிபுரிந்தால் என்ன, அல்லது அரசியல் செய்தால் என்ன, மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளோதானே. பாண்டியன் இத்தனை நாளும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தால் அவர் ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணி இன்றைக்கி ஒரு கட்சியில் சேர்ந்துட்டான்னு நினைக்கிறேன். அவர் ஒரு கட்சியில் சேர்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. எத்தனையோ பேர் அது மாதிரி மற்ற மாநில ஷெகுவேரா அவ்வளோ பெரிய போராளி, தன்னுடைய சொந்த நாட்டிலே போராடினார். அவர் மற்ற நாடு கியூபாக்கெல்லாம் போய் போராடினார், தன்னுடைய கொள்கையில் நம்பிக்கை வச்சிருந்தவர். இப்போ ஒரு பாட்டு தமிழில் ஒரு அழகான இந்த அரிசீர் விருத்தம்னு சொல்லுவாங்க. அந்த இலக்கணத்தில் காய் காய் மா தேமான்னு வரும். அதில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. கண்பட்டுறங்க கண்டேனோ கருணாகரனே களிக்கடலே, புண்பட்டலையும் நெஞ்சிற்கோர் பொறுவா மருந்தே அருளன்பே, மண்பட்டலையும் என்பட்டு உயர்ந்த தமிழரசே என்மேல் இறங்கும் தய இதுவோ அப்படின்னு சொல்லி முடியும். புண்பட்டு இறங்கும் இன்னொரு வரி மறந்துட்டேன். என்மேல் இறங்கும் தய இதுவோ அப்படின்னு சொல்லி முடியும். அற்புதமான பாடல். அந்த பாடல் இயற்றினவர் பெஸ்கி என்ற தேம்பாவணி வீரமாமுனிவர் என்று அழைக்கப்பட்ட பெஸ்கி, ஒரு ஜெஸ்விட் பிரீஸ்ட். அவர் நம்ம ஒதுக்கி தள்ளிடுவோமா? இவ்வளவு தமிழ் பேசினார். அவர் உனக்கு இது அவர் தானே இறக்கும்போது இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான், அவர் தானே அது? இல்ல, அது ஜியு போப். அது ஜியு போப். அதாவது ஜியு போப் எடுத்துங்க. அவங்க கால்வெல்ல ஜியு போப் இவங்கெல்லாம் யாரு? அப்ப இவங்களெல்லாம் நம்ம தமிழ்நாடு சேர்ந்து சொல்லி வரட்டி விட்டுருவோமா? பாண்டியன் தனி செயலராக பணியாற்றின காலத்துல எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் நேர்மையான அதிகாரியாகவும் மக்கள் நாடி துடிப்பை அறிந்த அதிகாரியாகவும் இருந்தார் என்று பெயர் பெற்றவர். இப்ப இந்த இதுல கோவிட்ல தமிழ்நாட்டில் ஒரு கொடுமை நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஓடி போயிட்டாங்க. அவங்கெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டிருக்கணும், பூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. செகண்ட் ஃபேஸ்ல பணம் வசூல் பண்ணலான்னு தெரிஞ்சோன்னு அத்தனை பேரும் திறந்துட்டாங்க. மருந்தே இல்லாத கோவிட் நோயாளிகளுக்கு உள்ள நுழையிறதுக்கு அட்மிஷன் கொடுக்கறதுக்கு 3 லட்சம் ரூபாய் மினிமம் வாங்கினாங்க. இங்க மினிமம். அங்க ஒரிசால என்ன, அப்ப 3 லட்சம் கொடுக்க முடிஞ்சவங்க மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியும். முக்கியமான விஷயம். ஒரிசால என்ன பண்ணாங்க, எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டலுடைய அட்மிஷனையும் அவங்க தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்க சொன்னாங்க, நான் அட்மிட் ஆகிற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நாங்கள் 70,000 ரூபாய் கொடுப்போம். அதுதான் உங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் செலவு போக உங்களுக்கு ரீசனபிள் ப்ராஃபிட்டும் அது கொடுக்குது. 70,000 ரூபாய் கொடுக்குறோம். ஆனால் எந்த பேஷண்ட் அட்மிட் பண்றதுங்கிறத நாங்க கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்படி பண்ணி வச்சு ஏழை எளியவர்கள் அத்தனை பேருக்கும் அட்மிஷன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்நேரம் எங்கிட்ட இங்க சொன்னாங்க, திரு பாண்டியனும் முதலமைச்சரும் சேர்ந்து ஆலோசிச்சு இப்படி முடிவெடுத்தாங்கன்னு. அப்ப இப்படி ஆலோசனை கொடுக்குற ஒரு அதிகாரி அவர் பக்கத்தில் வச்சிருக்க மாட்டாரா? அதுல உங்களுக்கு எவ்வளவு நல்ல பேர் கிடைச்சது. அப்ப அவர் நாளைக்கு எனக்கு அரசியல், நான் இந்த மக்களுடைய ஐக்கியமாயிட்டேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எஞ்சிய வாழ்நாளே அங்க கழிக்கணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணாருன்னா அது பாராட்டணுமே ஒழிய அதை பத்தி கேவலமா பேசுறது, இவருக்கு இந்திய ஒருமைப்பாட்டிலே நம்பிக்கை இல்லையா பிரதமருக்கு? இது மாதிரிலாம் பேசுறது. அப்ப ஐஏஎஸ் உடைய வெரி பேசிக் கான்ஸ்டிடியூஷன் என்ன? ஆல் இந்தியா சர்வீஸ்னா என்ன? நாங்க இந்தியாவில் எங்க வேணாலும் போய் வேலை பார்க்கணும். நான் மேற்கு வங்கத்தில் போய் வேலை பார்த்தேன். இவர் எத்தனையோ அதிகாரிகள் சொல்ல முடியும். பீகார்லையும் யூபியிலையும் இதுலையும் குஜராத்லையும் சீஃப் செக்ரட்டரி இருந்தவங்களாம் தமிழ்ஸ். அவங்களெல்லாம் விரட்டி விட்டாங்களா? கேபினட் செக்ரட்டரியா இருந்த இவர் அதிகாரி ஒருத்தர் அதுக்கு முன்னாடி சீஃப் செக்ரட்டரியா உத்தரப்பிரதேசத்தில் இருந்தார். அவருடைய பொண்ணுடைய கல்யாணத்துக்கு முலாயம் சிங் யாதவ் he came all the way to பெங்களூர். அவர் இன்வைட் பண்ணன்னு சொல்லிட்டு வந்திருந்தார். இப்ப இப்படியெல்லாம் எங்களெல்லாம் வேற வேற மாநிலங்களுக்கு அனுப்புறாங்களே, அந்த மாநிலத்தில் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒருத்தர் இருந்தார். அவர் முதல்ல லேபர் செக்ரட்டரியா இருந்தார், பிறகு ஹோம் செக்ரட்டரியா இருந்தார், அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரியா இருந்தார் வெஸ்ட் பெங்கால்ல. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சேர்மனா இருந்தார். அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல மெம்பரா இருந்தார். அவர் இதுல இருந்தபோது நான் கேட்டேன், தஞ்சாவூர் இருக்காரு. நான் கேட்டேன், என்ன சார் ஊர் பக்கம் வரமாட்டேன்? ஒரு தடவை நான் போயிருந்த போது, ஏன்னா நான் கல்கத்தா தமிழ் மன்றத்துக்கு நான் வாழ்நாள் கௌரவ தலைவர்னு அவங்க எனக்கு அந்த கௌரவத்தை கொடுத்துருந்தாங்க. இன்னும் அப்படி இருக்கேன் நான்.
அப்போ நான் போயிருந்தேங்க. போய் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து நான் கூப்பிட்டோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவரை கூப்பிட்டோம். கூப்பிட்டுட்டு நான் கேட்டேன், என்ன சார் நீங்கள் வந்து உங்கள் சொந்த ஊருக்கு போகிற மாதிரி உத்தேசம் இல்லையா? என்ன அழகாக சொன்னா தெரியுமா? இதுதான்டா என்னோட சொந்த ஊர், இங்கே தானே நான் இத்தனை வருஷம் கழிச்சேன், இதை விட எனக்கு சொந்த ஊர் எது இருக்கு அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு நோக்கங்கள், மேன்மையான ஒரு எண்ணங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசுறது, அதுவும் பிரதமர் லெவலில் இருந்துட்டு இப்படிலாம் பேசுறது ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு. இதுக்கு மேலே சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க ஒரு முக்கியமான அரசியலாக அதை எடுக்கிறாங்க. அதாவது அதை அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, ஒரு தமிழர் ஒரிசால அதிகாரியாக இருக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் கேட்ட அந்த கொஸ்டின் வந்துடும். அப்போ இந்தியர் இல்லையா, இந்திய ஒருமைப்பாடு கிடையாதா, அவன் மாநிலத்தில் தான் இருக்கணுமா, என்ன சொல்ல வருகிறார் ஒரு அகண்ட பாரதம் பேசுகிற ஒரு பிரதமர்னு நீங்கள் கேட்குறது புரியும். அதாவது ஒரிசாவுடைய தொன்மை, பழமை, பாரம்பரியம், தனித்துவத்திற்கு இந்த பட்நாயக் வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. அவங்க ஒரிசாவுடைய பாரம்பரியத்தையும் அந்த இதையும் பற்றி அவருக்கு ஒரு 10 நிமிஷம் கூட பேச தெரியாது. ஒரிசா மாநிலத்தில் எத்தனை மாவட்டம் இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. ஏன்னா ஒரிசா தன்மையிலிருந்து அவர் விலகிவிட்டார். அதாவது அவர் நாசுக்கா இதை தான் சொல்ல வர்றார். யாரோ ஒரு தமிழரை கட்சியில் சேர்த்துக்கிட்டாரு, அவர் பேச்சை கேட்டு தான் முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருக்கு குழந்தைங்க இல்லை, அவர் தங்கச்சி பையனோ அக்கா பையனோ கூட அவர் கொண்டு வரல, யாரோ ஒரு தமிழரை கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரிசா மக்களே புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி. அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு கொளுத்தி போடுற அரசியல் மாதிரி தான். அவர் ஒரு ஒரிசாவா இருக்கிறாரா, ஒடிசிக்கு முக்கியத்துவம் தராரா? ஜின்னாவுக்கு வந்து அரபிக் மொழி தெரியாது. அவற்றை வந்து கடைசியில் வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சுன்னு சொல்லி சொன்னபோது உருதுவோ அரபிக்கிலோ அதில் கொடுத்த போது அவருக்கு வாசிக்க தெரியல. அதனால அவர் வந்து ஒரு உண்மையான பாகிஸ்தானியா இல்லாமல் இருந்தாரா? பாகிஸ்தானுக்காக அவர் தான் அவ்வளோ பாடுபட்டாரு. எங்கள் சிஎம் வந்து ஜோதி பாசு வந்து ஹி ஃபெல்ட் மோர் கம்ஃபர்டபுள் இன் இங்கிலீஷ். அவர் வந்து புத்ததேவ் பட்டாச்சாரியா வந்து பெரும்பாலும் வங்க மொழியிலே இருக்குன்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், கல்ச்சர் ஃபல்ச்சர் லோக் ஆகை அப்படிப்பாரு. இவர் புத்ததேவ் பட்டாச்சாரியா வரும்போது, அப்பா கல்ச்சரை பற்றி பேசுகிறவர் வந்துட்டா இருப்பா நம்ம ஆளு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அவருக்கு வந்து கொஞ்சம் அவர் ஏன்னா அவர் படித்தது இப்போ இதுலேருந்து இப்போ பரிசாலுங்கிற மாவட்டத்திலேருந்து வந்தார். இப்போ பங்களாதேஷில் இருக்குது. அடுத்து படித்ததெல்லாம் பாரட்டில் பண்ணது எல்லாம் வந்து இதில் பண்ணது. பெரிய ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க அசோசியேஷன் எல்லாமே ஆங்கிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தது. அதனால அவருக்கு வங்கமொழியில் அவ்வளோ பெரிய வங்கமொழி இலக்கியத்திலாம் பரிச்சயம் இல்லை. அதனால அவர் வங்கமொழி மக்களை நேசிக்காமல் இருந்தாரா? வங்க மக்களுக்கு அவர் மாதிரியான அடுத்து பிசி ராய் மாதிரி, பிசி ராய் இதில் இருந்தார், காங்கிரஸில் இருந்தார். அவர் மாதிரி இணையான ஒரு முதலமைச்சராக வந்து ஜோதிபாஸ் இருந்தார். அதனால இப்போ இன்னொன்று என்ன, சந்தான கோபாலன் ஒரு அதிகாரி இருக்கார், ஐஏஎஸ் அதிகாரி வந்து ஒரிசால பணிபுரிகிறாரு. ஒரிசா கல்ச்சர் வேலை பாலகிருஷ்ணன் இருக்காரு, ஒரிசா காடரை சேர்ந்தவர். இந்த தமிழ்லாம் நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. ஒரிசா கல்ச்சரை பற்றி இவங்க 2 பேரையும் பேசினா மணிக்கணக்கில் பேசுவாங்க. அப்போ ஒரிய மொழியில் சரியா பேச தெரியாமல் இருக்கலாம், ஒரிசாவுடைய அத்தனை மாவட்டங்களுடைய பேர் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரிசா மக்களுடைய இதய துடிப்பை உணர்ந்து வைத்திருக்கிறதுனால தானே பட்நாயக் வந்து திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் இவருக்கு என்ன வழி வந்தது? இந்திய நாடு பன்முகத்தன்மை கொண்டது. அந்த பன்முகத்தன்மை கொண்ட இந்திய நாட்டுடைய இதய துடிப்பு வந்து இந்த பிரதம மந்திரிக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. அதனால இவர் இதெல்லாம் பற்றி பேசாமல் இருந்தால் நல்லது, அவ்வளோதான். ஆனால் ஒரிசா முதலமைச்சர் வந்து இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது பலமுறை நீங்கள் உட்பட பல தமிழ் உணர்வாளர்கள் பேசின அதே விஷயத்தை தான் ஒரியா மாநில உணர்வை சேர்ந்தவராக அவர் சொல்லியிருக்காரு. எப்பா ஒரிசாவை பற்றி நீ இவ்வளோ பேசுகிறிய, எங்கள் ஒரிய மொழிக்கு உன்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒதுக்கிய தொகை எவ்வளவுன்னு பிரதமரால் பேச முடியுமான்னு பட்நாயக் வந்து கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்ம பேசுகிற அதே ஸ்லாங் சமஸ்கிருதம் யாரும் பயன்படுத்தாத மொழிக்கு இவ்வளோ பயன்படுத்தி ஒதுக்கிருக்கியே, ஒரிசா இத்தனை லட்சம் மக்கள் பேசுகிற மொழிக்கு எத்தனை ஒதுக்கிருக்கீங்க, இது எல்லாமே தமிழ்நாட்டுக்காரன் கேட்குறது. அப்போ நான் கேட்குறேன், ஒவ்வொரு கன்னடனும் தெலுங்கனும் தமிழனும் மலையாளியும் ஒரிசாவும் இதே கேள்வியை தான் இவங்களை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நம்ம கேட்குறோம். இப்போ ஒரிசாக்காரங்க கேட்டுட்டாங்க, எங்கள் மொழிக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்க, நீ இவ்வளோ எங்கள் ஒரிசாவை பற்றி இவ்வளோ அக்கறைப்படுறியப்பா, எங்கள் தொன்மை பாரம்பரியம் பூரி ஜெகநாதர் கோவிலை பற்றி எங்கள் மொழி சமஸ்கிருதம் எவ்வளோ ஒப்பிட்டு இருக்கு, பிரதமரால் பதில் சொல்ல முடியுமான்னு நேற்று அறிக்கை விட்டுருக்காரு நேற்று பட்நாயக். பாட்டாளியின் வெற்றின்னு ஒரு படம் வந்துச்சு, நாகேஸ்வரராவ் நடிச்சு தமிழில் வந்த படம். அதில் ஒரு பாட்டு வரும், அந்த கூட்டுறவு முறையை பற்றி, இந்த நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதில் ஒரு வரி, முக்கியமான வரி, இந்த பட்டாக்கள் மிட்டா மிராசுகள் ஜம்பம் கட்டாயமாய் பலிக்காது அப்படின்னு சொல்லும். அதனால சும்மா வாய்க்கு வடை சுட்டுக்கிட்டு கதையெல்லாம் பலிக்காது. இனிமே யாரு செயலாற்றுகிறார்கள் அப்படிங்கிறதுதான் கேள்வி. அதுக்கான பதிலை கொடுக்குறவங்களுக்கு தான் இனிமே ஆதரவு இருக்கும் மாநிலங்கள்ல. இதுதான் உண்மை. ஆனால் இப்போ ஒரு பவர் பாலிடிக்ஸில் பாருங்களேன், இதுவரையும் பாஜகவை பெரிய அளவில் விமர்சிக்காத
ஒரிசா முதல்வர் வந்து ஆன்டி பிஜேபி வேவை வந்து கேப்சர் பண்ணிடுவாரா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் தனிச்சு நின்றுருக்காரு, பாஜகவுடன் சேர்ந்து கூட அது பண்ணியிருக்காரு. ஒரு முறை வாஜ்பாய் பேரில் அமைச்சராக இருந்தார்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக நினைவில்லை. ஆனால் ஒரு ஆன்டி பிஜேபிங்கிற ஒரு முகத்தை வந்து இதுவரையும் அவர் பெருசாக ஒரிசா காமிச்சது இல்லை. இப்போ ஒரு ரொம்ப நேருக்கு நேராக விகரசா பிஜேபியா. ஏன்னா இவங்க கிளப்பி விட்டதுனால தமிழ்நாட்டில் அதே தான் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து குஜராத் மாடலை பாருங்க, அவருக்கு ஓட்டு போடுதுன்னு சொன்னபோது தான் அந்த அம்மா கேட்டாங்க, மோடியா இந்த லேடியா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அது வரைக்கும் அவங்க கேட்கல, இவங்க தான் கிளப்பி விடுறாங்க. இப்போ இவர் வந்து இத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சு ஒன்றும் செய்யலைன்னு சொல்லும்போது இவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படுத்தப்படுகிறார். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது பிஜேபிக்காரங்க தான். தமிழ்நாட்டிலேயும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. குஜராத் மாடல் இப்போ அந்த ஷோ வந்து ஆரம்பிச்சு வச்சார். அது குஜராத் மாடலுங்கிறது இன்னைக்கு வந்து அது வெளிப்படுது. குஜராத் மாடல் வந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சி இல்லை, தமிழ்நாடு மாடல் அளவுக்கு கேரளா மாடல் அளவுக்கு அது நல்ல மாடல் கிடையாது அப்படிங்கிறது இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அன்னைக்கு குஜராத் மாடல் 24 மணி நேரம் தண்ணி கொடுக்குறாரு, இலவசங்கள் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி பிரமாதமாக பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ இலவசங்கள்ங்கிறதுல வந்து 2 வகையான இலவசங்கள் இருக்கு. தேவையான இலவசங்கள், தேவையில்லாத இலவசங்கள். தேவையான இலவசங்கள் கொடுக்கப்பட வேண்டும். பிகாஸ் தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர், ஃபார் தி சொசைட்டி ஆஸ் அ ஹோல். அது கண்டிப்பாக பண்ணணும். அப்போ இதெல்லாம் வச்சு கடைசியில் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, நமக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நினைச்சு நம்ம காலையே வாடுறாங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சாங்க. இந்த லேடியா அந்த மோடியா நீங்களே டிசைட் பண்ணிங்க, நாங்கள் பண்ண அளவுக்கு அங்கெல்லாம் வளர்ச்சி கிடையாதுன்ட்டாங்க. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு இவரை திரு பட்நாயக்கை வந்து உள்ளாக்கி விட்டாங்க. இல்லைன்னா அவர் பாட்டி இஸ் அ ஜென்டில்மேன், அனவசியமாக யாரை பற்றியும் பேச மாட்டார், அந்த மாதிரியான டைப் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ தமிழ்நாடு வந்து ஒரு திராவிட கட்சி மரபுள்ள தன்மை. திராவிட கட்சியின் அடிப்படைங்கிறது மொழி, தேசிய இனம், மாநில உணர்வு. இப்போ பிஜேபி அவங்களுடைய விமர்சனங்கள் மாநிலத்துக்கு பாரபட்சமாக நடக்கிறாங்கங்கிற விமர்சனத்தை ஒருபுறம் தள்ளி வச்சுட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஒரு அரசியல் விமர்சகரா, தமிழ்நாட்டு அரசியல் மரபை அறிந்தவரா, தமிழ்நாட்டிற்குள் திமுகவிலோ அதிமுகவிலையோ ஒரு குஜராத்தியோ ஒரு பீகாரியோ அல்லது ஒரிசாக்காரரோ ஒரு முக்கியமான இடத்துக்கு வராங்க, திமுகவில் ஒரு 2ஆம் கட்ட தலைவராக ஒரு பீகாரியோ ஊபியோ வராரு, அதிமுகவில் அப்படி ஒருத்தர் வராரு அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் இங்கே ஆல்ரெடி ஒரு திராவிட இயக்க அரசியல் உணர்வு பெற்றவர்கள், மாநில சுயாட்சி பேசுகிறவங்க அதை ஏற்பாங்களா? அது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தப்பு கிடையாது, அதை நீங்கள் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இங்கே மாநில கட்சி உணர்வு பெற்றவரா இதை ஒரு விமர்சனம் ஆகுமா ஆகாதா? கட்சிக்குள்ளே வர்றது, கட்சிக்குள்ளேயே இன்னைக்கு பாண்டியன் முக்கியமான ஆள் ஆகிட்டார். ஏன் ஏற்க மாட்டாங்க? ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து ஆந்திர தெலுங்கு பேசுகிறாரு. இவங்க வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து பாதி கன்னடா, அவங்க வந்து எம்ஜிஆர் வந்து மலையாளி. இவங்களுடைய கலைஞருடைய பூர்வீகம் வந்து ஆந்திராவை சேர்ந்தது. இந்த கலைஞரை விட சுத்த தமிழர், பச்சை தமிழர் யாரையாவது நீங்கள் பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு கலைஞர் அளவுக்கு பாடுபட்டவங்க. கள்ளக்குடி பேருக்காக வேண்டி தண்டவாளத்துக்கு முன்னாடி படுத்தவர் தானே. அதனால யார் வந்தாலுமே அப்படி உண்மையா ஒரு காலத்து கேள்விப்பட்டது, தமிழர் தான் அந்த முதலமைச்சராக வர வேண்டும் இல்லையான்னு. நான் சொன்னேன், தமிழர் நலன் காப்பவர் தான் முதலமைச்சராக வர வேண்டும். தமிழர்னு சொல்லிட்டு இங்கே கொள்ளையடிச்சுட்டு போற ஒருத்தரை வந்து கொண்டு போய் உட்கார வச்சோமா என்ன ஆகும்? அதனால இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தேவை இருக்கிறதா நான் நினைக்கல. திடீர்னு ஒருத்தர் பங்கால்ல இருந்தோ இதுல இருந்தோ வந்துதான் திராவிட உணர்வை எழுப்பணுங்கிற தேவை இன்னைக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. ஆனா அப்படி யாராவது வந்தாங்கன்னா சரி, தட் இஸ் வெல்கம். உண்மையாகவே தமிழர்களுக்கு உழைப்பவர்களாக இருந்தால், தமிழ் மண்ணின் பெருமைகளை உணர்ந்தவர்களாக, இந்த பாரம்பரியத்தை மதிப்பவர்களாக இருந்தால் யார் வேணாலும் வரலாமே இந்த மண்ணுக்குள்ள. திரிகூட ராசப்ப கவிராய் இருந்தார். எத்தனை பேர் வந்து தமிழர் அல்லாதவர் தமிழ் இலக்கியத்துல வந்து பெரிய பெரிய பங்கு வச்சிருக்காங்க? அதையெல்லாம் நம்ம ஒதுக்கியிருக்கோமா? கரிசல் நாட்டு எழுத்தாளர் ராஜநாராயணன் இருந்தாரு, அவங்களுடைய பூர்வீகம் வந்து ஆந்திரா தான். அவர் வந்து நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோமா? அப்படி ஒதுக்கி வைக்க கூடாது. அப்படி ஒதுக்கி வச்சா அது ரொம்ப கீழ்த்தரமான ஒரு மனநிலை. ஆனா இன்னொன்னு பாருங்க, அப்படி தமிழர் இல்லாத ஒருத்தர் வந்துதான் தமிழர் நாகரிகத்தை சொல்லிக் கொடுக்கணுங்கிற நிலைமை வந்துச்சுன்னா இங்க உள்ள தமிழர்களாம் நிச்சயமா வைக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, அப்படிப்பட்ட இன்னைக்கு வரல. ஆனா அப்படி வந்து ஒருத்தர் வந்து நிஜமாவே தமிழர்களுக்காக தன்னுடைய முழு அர்ப்பணிப்போடு வந்தார் என்றால் அது வரவேற்க தகுந்தது. இல்லை, அதாவது இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த, தமிழ் மாநிலத்தை சேர்ந்த ஒருவர், இப்போ பாலகிருஷ்ணன் போன்றவர்கள், இப்போ வி.கே. பாண்டியன் போன்றவர்கள் அதிகாரிகளாக இருப்பது, தலைமைச் செயலராக இருப்பது, அட்வைசராக இருப்பதை பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனா காலத்தில் ஒரிசாவை உயர்த்தியதே அந்த தமிழர் தாங்கிறதெல்லாம் அப்பயே வெளிவந்தது. அங்கே இருக்க அரசியல் கட்சியில் ஒரு முக்கிய நபராக இப்போ வந்து கூட்டணியை யாரோட வகுக்கணுன்னே முடிவு செய்கிற இடத்துல அவர் தான் இருக்கிறாரு. அவங்க அதைத்தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரிசாக்கில் யார் சிஎம்மாக வரணும், எந்த கட்சி யாரோட சேரணும், ஈவன் பிஜேபியோட சேரக்கூடாதுங்கிறதுல முடிவெடுத்ததே வி.கே. பாண்டியன் முக்கிய பங்கு. இதுதான் பிஜேபியோட கோபமே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி ஒரு சூழல் வர்றப்ப நம்ம மாநிலத்தை சேர்ந்தவர், இவர் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவருங்கிற இந்த அரசியல் உணர்வுங்கிறது இயல்பாக ஒரு மாநில மக்கள்கிட்ட வரும்ல.
ஏங்க இப்போ கிஷோர் வந்து ஏடிஎம்கேக்கு முதல்ல போனாரு, அடுத்து வந்து கமலஹாசனுக்கு போனாரு, கடைசியில் அவர் டிஎம்கேக்கு அட்வைசராக இருந்தார். அதனால என்ன பெரிய பாதிப்பு வந்துருச்சு? அவருக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தெரியும். அந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் வந்து ஹி ஆஃபர்ஸ் இஸ் சர்வீசஸ், அதை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. பாண்டியனுக்கும் கிஷோருக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், பாண்டியன் ஆஃபர்ஸ் இட் as a social activist, கிஷோர் ஆஃபர்ஸ் இட் as a businessman. ஏத்துக்கிடாமல இருந்தாங்க. அந்நேரமே டிஎம்கேக்குள்ள சில பேர் கேள்வி கேட்டாங்க, இது எங்களுக்கு தெரியாததா அப்படின்னாங்க. எங்களுக்கு வட்டத்தை பத்தி மாவட்டத்தை பத்தி தெரியாதா, இவர் வந்து ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவர் இது அவருடைய புத்திசாலித்தனம், ஸ்டாலினுடைய புத்திசாலித்தனம். கிஷோர் தானே அவர் பேர், கிஷோர் தானே வெளியில இருந்து வந்து அட்வைஸ் கொடுத்து, பிரசாந்த் கிஷோர். அவர் ஸ்டாலினுடைய ஸ்டாலினுடைய நுண்மான் நுழைபலம் என்னன்னா, இவங்களுக்கு தெரியும் திமுகவில் மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு தெரியாது. ஆனால் திமுகவில் மாவட்ட அளவில் உள்ளவங்க பல பேருக்கு பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கு. அதனால அவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து டோட்டலாக நியூட்ரலாக கட்சி நலனை மட்டும் முன்னிறுத்தி இருக்காது, தங்களை சுற்றி உள்ளவர்களுடைய நலனையும் சேர்த்து வச்சு பேசுவாங்க. பிரசாந்த் கிஷோருடைய அட்வைஸ் வந்து கட்சி நலனை மட்டும் உள்ளுறுத்தி இருக்கும். இது ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு, முக்கியமான வேறுபாடு இருக்கு. இதை அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். அதனால தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு எந்த மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுத்தார். இவங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு வாங்கிக்கிட்டார். நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பொருத்தி போகுது. ஆனால் பாஜக நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு அரசியலுக்காக தமிழர் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. நான் தமிழ்நாட்டோட பொருத்தி பார்த்து கேட்டது, தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல் ஏற்கனவே இங்கே இருந்திருக்குல்ல, தமிழர் பாதுகாப்பு, தமிழர் தனித்துவம், இந்தி எதிர்ப்பு, வட இந்தியர் இங்கே வணிக ஆதிக்கம் பண்ணுறாங்க, பொருளாதார ஆதிக்கம் பண்ணுறாங்க. இந்த அரசியல் இருந்ததுனால இப்போ நான் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தால் இவ்வளோ இந்த கேள்வியை உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்க மாட்டேன், காங்கிரஸாக இருந்தால் இந்த மாதிரி கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன். திராவிடியன் பார்ட்டி இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் இது வந்தால் அது எப்படினாலும் ஒரு விமர்சனம் ஆகும்ல, அதனால தான் கேட்குறேன் நான். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியோ காங்கிரஸோ இருந்தால் நான் கேட்டிருக்க மாட்டேன். மாநில உணர்வுன்னு பேசுகிற தமிழர் இல்லை, தமிழ்நாட்டிலே பொருளாதார ரீதியாக வந்து வடநாட்டிலேருந்து மற்ற இடங்களில் வந்தவங்க ரொம்ப பெரிய ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதை வந்து எல்லா கட்சிகளும் வந்து அப்படி ஒன்று ரொம்ப பெருசாக ஏற்றுவது உண்மையான ஆபத்து அதில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து we should be job providers, we should not be job seekers. வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது, வேலை கொடுப்பவர்களாக தமிழ் சமுதாயம் மாற வேண்டும். மற்றவங்களெல்லாம் இங்கே வந்து நமக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுடைய அடிமையாகிடுவோம். பொருளாதார சமத்துவம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இடைஞ்சலாக போயிடும். அதனால இதுல வந்து எல்லாரும் கவனம் செலுத்தணும். மற்றபடி வெளியிலிருந்து கலை இலக்கியம் தெரிஞ்சவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க இங்க வர்றாங்க, நமக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிறதுல கடைசி டெசிஷன் வந்து யார் எடுக்கணுங்கிறது எங்க முக்கியம். கடைசி டெசிஷன் அங்க பாண்டியன் எடுக்கலையே, அங்க பட்நாயக் தான் எடுக்கிறாரு. அவர் தான் இறுதி முடிவு எடுக்கிறாரு. இவர் வந்து அட்வைஸ் தானே பண்றாரு. அதே மாதிரி இங்கேயும் வந்து யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா இன்னைக்கு சில ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்க ரொம்ப பெரிய கட்டிக்காரத்தை யார் சொன்னாலும் ரொம்ப பொறுமையா கேட்கிறாரு, ரொம்ப பொறுமையா கேட்கிறாரு. ஆனால் என்ன முடிவு எடுக்கும்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு பெரிய வசதி என்னன்னா, அவர் ஒரு மேயரா இருந்தாரு, ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு, அடுத்து வந்து மினிஸ்டர் ஆனாரு, டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு, அடுத்து சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. இந்த மாதிரி எல்லா பதவிகளையும் எல்லா பொறுப்புகளையும் வகிச்சதுனால அவருக்கு வந்து அதிகார வட்டாரத்தை பத்தியும் தெரிஞ்சிருக்கு, கட்சியை பத்தியும் தெரிஞ்சிருக்கு, பொதுமக்களை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இருந்தாருன்னா யார் அட்வைசரா வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை, அவர் தான் இறுதி முடிவு எடுப்பார். அப்போ பாஜக வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் செய்வது போல ஒரு மத எதிர்ப்பு அரசியல், மைனாரிட்டி எதிர்ப்பு அரசியல், அங்கே வந்து ஒரிசா அல்லாத ஒருத்தர் உங்களை தீர்மானிக்கலாமான்னு ஒரு ப்ரோக் பண்ணி பார்க்குறாங்க ஒரிசா மக்கள்கிட்ட. அவங்க அரசியலில் அதாவது மாநில மக்கள் தான் முடிவு எடுக்கணும். அவர் அங்கே தீர்மானிக்கவில்லை, தீர்மானித்து கொண்டிருப்பது முதலமைச்சர் தான். ஒரே அல்லாதவர் இப்போ அவங்க நினைக்கிறாங்களே பாண்டியன் மட்டும்தான் அட்வைசர், அப்படி ஒரு பிக்சரை கொண்டு வர பார்க்குறாங்க. அந்த முதலமைச்சர் வந்து பாண்டியனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் அதிகாரியா இருந்தபோது அவர் பார்த்துருக்கிறாரு, அவருடைய நேர்மை, அவருடைய நுண்மான் நுழைப்புலம், மக்களுடைய பல்ஸை எப்படி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு, இது எல்லாத்தையும் பார்த்துருக்கிறாரு. பார்த்ததுனால அவர் மேல வந்து மரியாதை இருக்கிறது, அதை பயன்படுத்திக்கிறாரு. அவருடைய புத்திசாலி அத்தனையும் பயன்படுத்திக்கிறாரு. அது யாருக்கு பயன்படுத்துறாரு? ஒரிசா மக்களுடைய நலனுக்காக பயன்படுத்துறாரு. இதுல என்ன ஆட்சேபம் இருக்க முடியும்? கண்டிப்பாக நீங்கள் ஒரு அதிகாரியாக, தமிழராக, பிற மாநில மாவட்ட நிர்வாகம் அறிந்தவராக, அங்கு பணிபுரிந்தவராக பல்வேறு விதமான பன்முகத்தன்மை உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ நான் ஏன் இந்த தலைப்புக்கு உங்களை தேர்ந்தெடுத்தேன்னா,
அடிப்படையில் நீங்கள் தமிழ் உணர்வாளர், தமிழர், அப்புறம் பிற மாநில மக்களுடைய கலாச்சார பண்புகள் குறித்து அறிந்தவர், அதற்கும் மதிப்பு கொடுப்பவர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இந்திய தேசியம், தமிழ் உணர்வு, உரிய மாநில உணர்வு, இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும், இதை அரசியல்வாதிகள் எப்படி கையாளுகிறார்கள், அடிப்படையில் அந்தந்த மாநில மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவம், படிப்பறிவு, உங்களுக்குள்ள பரந்துபட்ட மனப்பான்மையில் இருந்து நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை இந்த நேர்காணல் மூலமாக கொடுத்தீங்க. மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா, வணக்கம்.